பிள்ளைங்கப்பா. ஐயோ 3 பேரும் அப்படியே நடுங்கிட்டு போனாங்க. இத பாருப்பா, அந்த பிள்ளை அரசி இருக்காளே, அவ சின்ன பொண்ணு கூட பார்க்காம அவளையும் கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. ஏதாவது பண்ணுங்கப்பா, ஏதாவது பண்ணுங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால தாங்க முடியலப்பா, தாங்க முடியல. ஏதாவது பண்ணுங்க, என்ன இருந்தாலும். என் வீட்டு பொண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன் போறத பாத்துட்டு நிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் கல்லஞ்சக்காரன் இல்ல. குமார் பெரியப்பா, சரிங்க பெரியப்பா, அப்ப என்னன்னு பாத்துட்டு வரேன். ஏதாவது பண்ணுங்கப்பா, பிரச்சனை இல்ல, கவலைப்படாதீங்க. இல்லடா, நம்ம வீட்ல இருந்து மீனா மட்டும் தான்டா பாக்கி. ஒருவேளை அவளையும் அரஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு பயமா இருக்கு. என்னமா நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, ஆனா அந்த குடும்பத்தை பார்த்தா அப்படியெல்லாம் செய்யற மாதிரி தெரியலையே. முகத்தை பார்த்து ஆளை எடை போட முடியாது மேடம். நீங்க ஒரு போலீஸ்காரங்க, நாங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையே. ஐயோ என் பொண்ணுக்கு குடும்பம் நடந்ததெல்லாம் சத்தியமா உண்மை மேடம். நான் தான் உங்ககிட்ட வீடியோ எல்லாம் காமிச்சல விட இன்னொரு தடவை காட்டுறேன். சரி சரி சரி, அதான் ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்தாச்சே, அது என்ன படமா திரும்ப திரும்ப பாக்குறதுக்கு? சரி, வந்ததுல இருந்து பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவ எங்க போ? அது மயில வீட்ல இருக்காங்க மேடம். சரி, உங்க பொண்ணு ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. எப்படி மேடம்? எப்படின்னா? நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்க எப்படிங்க மேடம் ஸ்டேஷனுக்கு வருவாங்க? இப்ப நீங்க வந்திருக்கீங்க ஸ்டேஷனுக்கு, ஆ? அப்போ நீங்க நல்ல குடும்பத்துல பொறுக்கலையா? ஐயோ மேடம் அது இல்ல. மொத்தமா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க, அப்ப அவங்க நல்ல குடும்பம் இல்லையா? அப்படி சொல்லலைங்க மேடம்.